ஆரம்பிக்கலாம். சரி. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். ரணம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. பண்டறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ. தன் தமிழ் கோமுத்தி முத்தி வஞ்சாக்கிர சத்குருவே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நோதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பெரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அருள்மிகு அங்கேற்கனி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றுகின்றேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். திருவாவடுதுறை ஆதீன வேளம் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூற்சிந்தனையை சிறமேற்கொண்டு செவ்வனே நடத்தி வருகின்ற இந்த இணையதள நிகழ்வுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய நம்முடைய புனிதர் பேரவை அன்பர், புனிதர் பேரவை சார்ந்த சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூல் சிந்தனையிலே சோமேசர் முதுமொழி வெண்பா என்கின்ற அற்புதமான நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே இன்றைக்கு 73வது பாடலிலிருந்து நம் சிந்தனை அமைகின்றது. 73வது தலைப்பில் இருக்கக்கூடிய வெண்பா அவை அஞ்சாமை என்பது. இந்த அவை அஞ்சாமை என்பது அவையின் கண், ஒரு சபையில் அஞ்சாது செல்லுதல் என்ற பொருள். அப்படி செல்லுவதற்குரிய அவையினை அறிந்து செல்லுங்கால் அதற்கு அஞ்சாமை. இந்த இரண்டும் சொல்லப்படுகின்றது. ஒரு கற்றறிந்தவர்கள் இருக்கின்ற சபை அவை. அந்த அவையில் கலந்து கொள்ள வேண்டும் அல்லது தம்முடைய படைப்புகளை அங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அஞ்சாது இருத்தல் வேண்டும். அஞ்சாது இருத்தல் வேண்டும் என்று சொன்னால் அந்த அளவிற்கு நுட்பமாக அந்த அவையின் கண் நிகழ்கின்ற செயல்பாட்டினை நாம் உணர்ந்திருக்க வேண்டும், அல்லது அந்த அவையின் கண் பதிக்கப்படுகின்ற நூலை நாம் தெளிவாக கற்றிருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அது சார்ந்த துறைகள் அத்தனையும் தெளிவாக நாம உணர்ந்திருத்தல் வேண்டும். அப்படிப்பட்ட அவையில் செல்லுவதற்கு அஞ்சாமை, அஞ்சாது இருக்கணும்னா அந்த அளவிற்கு அறிவு சார்ந்து நுட்பம், நுண்ணறிவு இருத்தல் வேண்டும். அதை இங்க சொல்றாங்க. நம்முடைய நூல்கள், அந்த நூல்கள் அமைக்கின்ற வகையிலே அதனுடைய மரபு என்று பார்த்தோமே ஆனால் நிறைய நூல்கள்ல நம்ம பார்க்கிறோம். காப்புச்செயில், அவையடக்கம் இதெல்லாம் வைக்கிறாங்க. எதற்கு அவையடக்கம் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அவைக்கு அடங்கி தம்முடைய நூலினுடைய சிறப்பை சொல்லுவது. மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான போதம் என்கின்ற அற்புதமான நூலை அருள்கின்ற பொழுது அங்கே அவையடக்கம் வைக்கின்றார். அந்த அவையடக்கத்திலே தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார், எம்மை உடைமை எமை இகழார், தம்மை உணரார் உணரார் உடங்கு இயைந்து
தம்மில் புணராமை கேளாம் புறன் என்று அந்த அவையடக்கத்தை வைக்கின்றார். அதுல உணர்ந்து, உணரார், உணர்ந்தவர் என்ற இரு சாரர்கள். முதல்ல சொல்கின்ற பொழுது தம்முடைய இயல்பினை உணர்ந்து பின் தம்மை உடையவனாகிய தலைவனது இயல்பை தெரிந்தவர்கள் உயர்ந்தவர்கள். அதாவது ஆன்மாவினுடைய இயல்பை அறிந்து இறைவனுடைய இயல்பினை உள்ளவாறு அறிந்தவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்கள் எம்மை ஆளுடையவர்கள். அந்த உயர்ந்தவர்கள் தான் எம்மை ஆளுடையவர்கள் என்று அங்க மெய்கண்ட தேவநாயனார் பதிவு செய்கின்றார். எனவே அவர்கள் என்னுடைய நூல்களை பார்த்தால் ஒன்றும் குறையாக எதுவும் சொல்ல மாட்டார்கள், இகழ மாட்டார்கள். தம்மையே உணராதவர்கள், தம்மையே உணரவில்லை என்று சொன்னால் இறைவனை எங்கனம் உணர்வார்கள்? அவர்கள் பொருட்டு அவர்கள் மாறுபட்ட கருத்து உடையவர்கள். ஏனென்று சொன்னால் தம்மையே உணர முடியாதவர்கள், தம்முடைய தலைவனை உணர முடியாதவர்கள் எப்படி இந்த மெய் ஞான நூல்களை உணர்வார்கள்? அவர்கள் வேறுபட்ட கருத்தை உடையவர்களாக இருப்பதனால அவர்கள் ஒருவேளை இந்த நூலை இகழ்தல் கூடும். அப்படி அவர்கள் இகழ்ந்தால் அதை ஒரு பொருளாக நாம் மதியோம் என்று சொல்றார். ஏனென்று சொன்னால் உயர்ந்தவர்கள் இகழ மாட்டார்கள். அவர்களே தம்மை உணர்ந்து இறைவனை உணர்ந்தவர்கள் தான் இந்த நூலை உணர முடியும். அந்த கருத்துல அவையடக்கம் என்ற அற்புதமான அவையடக்கத்தை வைப்பார். இது போன்று பல நூல்கள்லையும் நாம பார்த்தோமே. ஆனால் அந்த நூல் ஆசிரியர்கள் வைக்கின்ற அவையடக்கம், அந்த அவைக்கு அடங்கி அந்த நூலை அவர்கள் ஏற்பதற்கான அந்த கருத்தையும் வைப்பார்கள். அந்த வகையிலே இங்க அவை அஞ்சாமை என்பதற்கு, அப்போ அந்த அவை அஞ்சாமை என்ற நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நூல்கள் உண்மையிலே அந்த அளவை நூல் என்று சொல்லக்கூடிய நூல், அதான் தர்க்க நூல். தர்க்க நூல் நமக்கு நிறைய இருக்கு. அந்த நூல்களை எல்லாம் கற்று அறிந்தவர்களாக இருத்தல் வேண்டும். அளக்கும் கருவி அந்த நூல் கற்றே கற்க வேண்டுதல். அளவை நூல் என்பது இலக்கண முறையில் அந்த இலக்கண நெறியாலே அளவை நூலை கேட்டு கற்று உணர்ந்திருத்தல் இன்றியமையாதது என்று இங்க சொல்றார். அவர் சொல்லை வெல்வதொரு சொல்லல் ஆவது நியாயத்து வாத செற்ப விதண்டைகளும் சல சாதிகளும் முதலிய கற்றோர்க்கே ஆதலின் இவற்றை பிழையாமல் கற்க என்பதாகும். இதுல சொல்லப்பட்டது எதையெல்லாம் கற்க வேண்டும் என்று சொன்னால், அவை அஞ்சாமை என்ற தன்மை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய உறுப்புக்கள் இங்க சொல்றாங்க. அது விதண்டாவாதம் என்று சொல்லக்கூடியது. விதண்டை, சலம், சாதி என்ற 3 சொல்லப்படுகின்றது. இப்போ நம்ம சிவஞான போதத்துல பார்த்தா அந்த ஒரு நூற்பாவை எப்படி கற்க வேண்டும், அந்த நூற்பாவை எப்படி பிரித்து மேற்கோள் ஏது அதிகரணங்களாக பிரித்து அந்த அதிகரணத்தில் சொல்லப்பட்ட கருத்தினை நிறுவுவதற்கு மேற்கோள் ஏது, எடுத்துக்காட்டு, உபநயம், உபமனம், நிகமனம், உபநயம், நிகமனம் என்று 5 உறுப்புகளை காட்டுவார்கள். அதுபோல இங்க இந்த அஞ்சாமை என்பதற்கு 3 உறுப்புகளை சொல்றாங்க. விதண்டை என்பது வெல்லும் வேட்கை உடையோர் தம் கொள்கையை நிலை நிறுத்தல் இல்லாமை. அது விதண்டை. மாறுபட்ட கருத்தை சொல்லுவது. சலம், ஒரு பொருள் கருதி சொல்லியதற்கு வேறு பொருள் கற்பித்து கொண்டு பழித்தல், அது சலம். சாதி என்பது போலி உத்தரம். இதெல்லாம் அந்த இருக்கும் அவையில். இதற்கெல்லாம் அஞ்சாமல் நம்ம நூல் கருத்தை அங்கே சொல்ல வேண்டும். அதுதான் இதெல்லாம் இருக்கும். இதிலிருந்து எல்லாம் நாம்
இதற்கெல்லாம் அஞ்சுதல் கூடாது என்பதற்காக இதெல்லாம் காட்டுறாங்க. இப்போ இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த மூன்றும் சொல்லுவது அந்த தோல்வித்தானம் தோல்வியுறுவதற்காக இதெல்லாம் சொல்லப்படுவது. ஒரு இப்போ ஒரு நூலை ஒரு நூல் அவை அவையில வைத்து அரங்கேற்றம் செய்கிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் நம்ம மனதில வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து எதிராளிகள் வந்து சொல்லக்கூடியது. விதண்டை, சலம், சாதி இதெல்லாம். அதாவது வாதம் பேசுபவர்கள் தோல்வியுறுவதற்கு ஏது, அது மேற்கோள் அழிவு, வேறு மேற்கோள், மேற்கோள் மாறுபாடு, மேற்கோள் விடுதல், வேற்று ஏது, வேற்று பொருள், பொருள் இன்மை, பொருள் உணரப்படாமை, பொருள் போலி, காலம் பொறாமை, குன்ற கூறுதல், மிகைப்பட கூறுதல், கூறியது கூறுதல், பிற்கூற்று இன்மை, அறியாமை, விடை தோன்றாமை, வேறு காரணம் கற்பித்து வாதம் மொழிதல், தன்கோள் குற்றம் அகற்றாத பிறன்கோள் குற்றம் கூறுதல், பிறன் தோல்வியை உணர்த்தாமை, உடன்படற்பாளது அல்லதனை உடன்படுதல், சித்தாந்த போலி, ஏது போலி என்பனவாகும். இதெல்லாம் அந்த சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கணும் அப்படின்னா, நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த பேருரை, சிவஞான போதத்திற்கான பேருரையில இந்த ஒரு குற்றத்திற்கும் இடம் இல்லாமல் முனிவர் பெருமான் அந்த பேருரையை அமைத்திருப்பார். அதாவது நம்ம அந்த பேருரையை படித்தால்தான் இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் விளங்கும். இங்க என்ன சொல்றாரு சோமேசா, இந்த வெண்பா 73 அவை அஞ்சாமை. இதற்குரிய வெண்பா என்பது வாதவூரர் வளவன் அவை முன் எதிர்த்து சூழ் தேரரை வென்றார் சோமேசா, தாழ்வு அகல. ஆட்சி இதுவரைக்கும் இவர் அருளிய அந்த வெண்பாவின் முதல் 2 அடி. அடுத்து அந்த குறள், ஆற்றின் அளவை அறிந்து கற்க, அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தல் பொருட்டு. இங்க 6 என்பது அந்த அளவை சொல். நூல் கற்றே கற்க வேண்டுதலின் அதற்கு அது 6 என்று இங்க சொன்னார். அளக்கும் கருவியை அளவு என்று சொன்னார். பிரமாணமாக இருக்கக்கூடியதை இங்க கருவியாக சொல்லப்படுகின்றது. ஆக இங்க மணிவாசக பெருமான் அவர் நம்முடைய சோழ அரசனுடைய சபையின் முன்பு எதிர்த்து நின்ற சமன் சாக்கியர்களினுடைய கருத்து அது நீங்கி அவர்கள் உய்யும் பொருட்டு, தாழ்வு அகல, அவர்கள் கொண்டிருந்த தாழ்வான அந்த கருத்து அதெல்லாம் நீங்கும்படியாக அவர்களை வாதில் வென்றார் சோமேசா என்று சொல்றார். சோமேசா இந்த அளவைக்கு அஞ்சாமல் எதிரிகள் சொல்லிய சொல்லுக்கு தகுந்த பதில் அளிக்கும் பொருட்டு சொல் இலக்கண நெறியானே அளவை நூலை அறிந்து கற்க வேண்டும். அளவை நூல், தர்க்க நூல் இதெல்லாம் வந்து கற்று உணர்ந்தாலன்றி அந்த அவைக்கு அஞ்சாமை என்பது வருவதில்லை. ஆக அவைக்கு அஞ்சாமை என்பது அந்த தன்மை இருக்கும்னு சொன்னா இதெல்லாம் கற்று தெளிய வேண்டும் ஆக சொல்றார். இதற்கு எடுத்துக்காட்டாக நமக்கு இங்க சிவானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வாதவூரடிகள் சோழன் அவையின் முன்பு எதிர்த்து நின்று சூழ்ந்திருக்கும் பௌத்தர்களை சிறப்புற வாதாடி வென்றமையாகும். இந்த வரலாறு நமக்கு திருவாதவூரடிகள் புராணத்தில புத்தரை வாதில் வென்ற சருக்கத்தில் விரிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தியை இங்க கொடுத்து மணிவாசக பெருமான் எங்கனம் அந்த சமணர்கள் சாக்கியர்களினுடைய பௌத்தர்களுடைய கருத்தை வெல்லும்படியாக அங்க அந்த ஊமை பெண்ணை பேச வைத்து அவர் வாயாகவே சிவபெருமானுடைய பராக்கிரமத்தை சொல்லும் பொருட்டாக திருச்சாளல் என்கின்ற அந்த பதிகத்தை அற்புதமாக அருளி செய்தார். ஆக அதெல்லாம் அவைக்கு அஞ்சாமை என்பது நமக்கு நன்கு விளங்கும். ஒரு அவையில் இருக்கக்கூடிய கருத்துக்கு அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக உரைத்தல் என்பது அதுதான் அவை அஞ்சாமை. ஆக இதை நமக்கு காட்டுகின்றார். அடுத்த வெண்பா 74 நாடு. நாடு இந்த நாடு என்று சொல்லும் பொழுது அந்த அரசனையும் பற்றி அந்த நாடு எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த நாட்டை ஆள்கின்ற மன்னன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடல் நமக்கு காட்டுகின்றது. மேல் வளமெல்லாம் அமைந்தும்
வீர மகேந்திரம்தான் தோல்வியுற்று மாய்ந்ததே சோமேசா. ஞாலமிசை ஆங்கு அமைவெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை இல்லாத நாடு. ஆக அந்த நாடு எத்துணை வளமுற்றதாக இருந்தாலும், எவ்வளோ சிறப்புகளை உடையதாக இருந்தாலும், எவ்வளவோ செல்வத்தில் சிறந்ததாக இருந்தாலும், அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நல்ல பண்பு இல்லாவிட்டால், அவன் அந்த நற்பண்புகளை கொண்டிருக்காவிட்டால் அந்த நாடு அழிந்தே படும் என்பதனை விளக்கி நமக்கு அந்த வீர மகேந்திரபுரி நாடு எப்படி அழிந்தது என்பதனை காட்டி எங்க சொல்றார். ஆக வேந்துனா மன்னன் அமைவதாவது ஏனை குணங்களோடு பொருந்தியதற்கு ஏற்ப, எல்லா குணங்களும் நற்குணங்களும் பொருந்தி இருந்தால் அன்றி அரசனும் நற்குண நற்செய்கை உடையன் ஆதல். இந்த நாடு என்கின்ற தலைப்பிலே இருக்கக்கூடிய வெண்பா எதை காட்டுகின்றது என்று சொன்னால், அந்த நாடும் நாட்டின் மன்னனாக இருக்கக்கூடிய வேந்தனும் நற்குணங்களை உடையவனாக இருத்தல் வேண்டும். குடிகள் அவன் மாட்டு அன்பு உடையவராக இருத்தல் வேண்டும். குடிகள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மன்னரிடத்து அன்பு உடையவராக இருத்தல் வேண்டும். அவன் இவர் மாட்டு அருள் உடையவனாக இருத்தல் வேண்டும். இதுதான் இங்க ஒரு சிறப்பான ஒரு கருத்து. மக்கள் மன்னரிடத்து அன்புடையவராக இருத்தல் வேண்டும். மன்னன் மக்களிடத்து அருள் உடையவராக இருத்தல் வேண்டும். அன்பு என்பதும் அருள் என்பதற்கும் ஒரு சின்ன வேறுபாடுதான். அன்பு என்பது அந்த நம்பொருட்டு நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சுற்றத்தார்கள், நாம் என்று நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவரிடத்து வருவது அன்பு. அருள் என்பது எவ்வுயிரிடத்தும் வருகின்றது அருள். அதான் நமக்கு பெரிய புராணத்துல அத்தனை அரசர்களாக இருக்கக்கூடிய நாயன்மார்கள் எல்லோரும் அவர்களிடத்து இருக்கக்கூடிய பண்பை பார்த்தோமே ஆனால் அவர்கள் மக்களிடத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நட்பு நமக்கு விளங்கும். நம்ம புகழ்ச்சோழர், புகழ்துணை நாயனார், கோட்புலி நாயனார், இன்னும் எத்தனையோ மன்னர்களாக காட்டப்படுகின்றது நம்முடைய பெரிய புராணம். அதுல இதை நாம தெளிவா படிக்கணும் அப்படின்னா இது நம்ம அங்க பெரிய புராணத்துலதான் படிக்க முடியும். குடிகள் அவன் மாட்டு அன்புடையவராதலும் அவன் இவர்கள் மாட்டு அருள் உடையவர்களாகவும் இருத்தல் வேண்டும். எனவே அவை இல்வழி வாழ்வோர் இன்மையின் அவற்றால் பயன் என்றாயிற்று என்று இதை சொல்றார். விநாயகர் புராணத்துல இருபுணல் வாய்ந்த மலைவரு புனலும் இடவிய நகர்களும் உடைத்தாய் பெருகைய பொருளும் மொழிவர விளைக்கும் பெரும் குடிகளும் களம் காலால் பொருள் பல ஈட்டும் செல்வரும் மறையோர் புறையறு தவத்தினர் துறவோர் மருளுரு கலைஞர் ஆதியோர் பலரும் மன்னி வாழ்ந்திருப்பது நாடு என்று இந்த நாட்டிற்கு இலக்கணமாக அந்த விநாயகர் புராணத்துல நமக்கு சொல்லப்படுகின்றது. ஆதலில் குடிகள் ஆதியோர் தாகவும் அழிவு செய் முதல் அகன்று போதவும் காவல் புரி பிணியின்மை புகழ் திருவிளை இன்பம் அனைத்தும் கோதர நாளும் மிக உளதாகும் குலைந்து அயல் நாடுகள் உரினும் மேதகத் தாங்கும் மருந்துறது எவையும் வேண்டுளி அளித்திடும் மைந்த என்று அது விநாயகர் புராணத்துல அந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்குமான செய்தி என்று சொல்லப்படுகின்றது. இந்த பாடல்ல நமக்கு பாடலினுடைய கருத்தாக, அதாவது மேல் வளமெல்லாம் ஐந்தும், இது பாடல் வெண்பா. வீர மகேந்திரன் தான் தோல்வியுற்று மாய்ந்ததே சோமேசா. வளமெல்லாம் பெற்றிருந்தும் அந்த வீர மகேந்திரபுரி தோல்வியை பெற்று பின்பு மாய்ந்தே போனதே கடலுக்குள்ளே. சோமேசா ஞாலமிசை இந்த உலகின் கண் ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமை இல்லாத நாடு. சோமேசா புவியிலே இங்க வேந்தனோடு பொருந்தி விளங்காத நாடு. சிறந்த குணங்கள் எல்லாவற்றாலும் நிறைந்திருந்ததாயினும் அவற்றால் ஒரு பயனும் இல்லை. இதற்கு எடுத்துக்காட்டாக அந்த வீர மகேந்திரபுரியானது மற்ற குல நலன்கள் யாவும் அமைய பெற்றும் தோல்வி அடைந்து அழிந்தது என்று சொல்லப்படுகின்றது. எனவே அரசனும் சிறந்த பண்புடையனாக திகழ வேண்டும். வீர மகேந்திரம் என்பது சூரபத்மனுடைய நகரம். அது எல்லா நலங்களையும் பெற்று திகழ்ந்தாலும் அரசனாகிய சூரபத்மன் அவன் பண்பற்றவனாக இருந்தமையினால் அந்த வீர மகேந்திரபுரியே அழிந்துபட்டு தோல்வியுற்று
கடலால் அழிவுண்டது என்ற செய்தியை நமக்கு தணிகை புராணம் நமக்கு அற்புதமாக காட்டுகின்றது. இந்த தணிகை புராணத்திலே வீர மகேந்திரத்தை உண்டு சால அதன் இடத்து அமர்ந்தது அகுவர் குளமே அழித்து தந்திட்டு ஈங்கு நீல நெடுங்கடல் தனது நவையும் அவன் அருள் திறத்தால் நீங்கி பண்டு போல் அதனை சூழ் கிடந்தார் போன்றது பொன் மதில் உடுத்த கிடங்கும் அதோ என்று தணிகை புராணம் அற்புதமாக நமக்கு காட்டுகின்றது. ஆக இந்த வீர மகேந்திரபுரி கடலுக்குள் அழிந்ததற்கான காரணம் எது அப்படின்னா, அந்த நாடு வளமாக இருந்தாலும் நாட்டை ஆளுகின்ற வேந்தன் பண்பு இல்லாமல் இருந்ததனால் என்று நமக்கு அந்த பாட்டை வைத்து நமக்கு சொல்றார். இப்படி சிவஞான சுவாமிகள் வீரமகேந்திரபுரியை சொல்லி இந்த திருக்குறளுக்கு உரிய விளக்கத்தை நமக்கு காட்டி அருள்கின்றார். 75வது வெண்பா அரண். அரண் வல் அதிகன் தன் தன் அரணம் வாள் வளவன். வளவன்னா சோழ மன்னன். இங்க வல் அதிகன் அதிகன் என்கின்ற அந்த சோழ மன்னனுடைய அரசு சேனை செல்ல தொல் வழி மாண்டதே சோமேசா நல்ல எனைமாட்சிதாகிய கண்ணும் எனைமாட்சித்தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்க்கு இல்லார் கண்ணில்லது அரண் என்ற அந்த வெண்பா. அரண் என்று சொல்லப்படுவது நாட்டிற்கு உறுப்பாய் அடங்குமாயின் பகைவரால் தொலைவு வந்துளி அது தனக்கும் அரசன் தனக்கும் ஏமமாதர் சிறப்பு பற்றி பிரிதோர் அங்கமாக ஓதப்பட்டது. அரணாவது மாட்சிமைத்த ஆகிய கண்ணும். அரண் என்பது அரணானது, அரண் அரணாக இருக்கக்கூடியது. இங்க சொல்லுகின்ற பொழுது அதியமான் நெடுமான் அஞ்சி இவன் கடையேழு வள்ளல்களில் ஒருவன். யுத்தத்தில் பெயர் பெற்ற ஒரு வீரன். ஒரு வகை வீரர்களாகிய மழவர்களுக்கு தலைவன். சேரமானுடைய உறவினன். வெற்றி பூவையும் வேங்கை பூவையும் அணிகின்ற மன்னன். சேரன், சோழன், திடியன், எருமையூரன், இருங்கோ வேண்மான், பாண்டியன், பொருணன் என்னும் அரசர் எழுவர்களுக்குரிய ஏழிலாஞ்சனையும் நாடும் அரசு உரிமை உடையோன். இப்படிப்பட்ட வீரம் உடையவன் அதியமான். ஒருவன் மேற்சென்றுளி ஒருவன் எதிர் செல்லாது தன் மதிப்புறத்து வருந்துணையும் இருப்பின் அத்து உளிஞையின் அடங்கும். இந்த அது சேரமான் செல்வுளி தகடூரிடை அதியமான் இருந்ததாம் என்று இந்த தொல்காப்பியத்தில் சொல்லப்படுகின்றது என்பதனால் இவனுடைய வரலாற்றில் ஒரு பகுதி அறியப்படுகின்றது. இங்க சொல்லுகின்ற பொழுது அரண் என்பது எதெல்லாம் அரண், ஒரு நாட்டிற்கு எதெல்லாம் அரண் அப்படின்னு இங்க காட்டுறாங்க. 4 பக்கமும் மிக அழகாக தோண்டி அமைக்கப்படுவது அகழி அரண். இந்த அகழி என்பது நாம பார்த்திருக்கிறோம். தஞ்சை இல்ல அந்த தஞ்சை அரண்மனை சுத்திலாம் அகழி இருக்கின்றது. அது அகழி. அந்த அரண்மனையை 4 பக்கமும் தோண்டி அமைக்கப்படுவது. நாற்புறத்தும் மிக்க நீர் பரப்பினை உடையது நீர் அரண். அதாவது அகழி அரண், நீர் அரண். பிறர் யாவரும் உட்புக இயலாதவாறு பள்ளம், முள், கல் ஆகிய இவைகளால் அமைக்கப்படுவது களர் நில அரண். நீரும் நிழலுமின்றி நாற்புறத்தும் உள்ள மருத நிலம் நில அரண். மக்கள் வழக்கமில்லாத இடத்தில் நல்ல நீரை பிற்புறத்தை கொண்டு மிக உயர்ந்து இருப்பது மலை அரண். பெரிய முள் மரக்கூட்டங்கள் சூழ அமைக்கப்படுவது காட்டு அரண். ஆக ஒரு நாட்டிற்கும் நாட்டை ஆளுகின்ற வேந்தன் இருக்கக்கூடிய இடத்திற்கும் அரணாக அமைக்கப்படுவது இப்படியெல்லாம் அமைக்கப்படுகின்றது. அகழி அரண், நீர் அரண், நில அரண், மலை அரண், கலர் நில அரண் இப்படியெல்லாம் அமைக்கப்படுகின்றது என்பதனை அரணியல் என்ற சுக்கிர நீதி என்கின்ற நூல் காட்டுகின்றது நமக்கு. இதுல மதில் அரண். இந்த மதில் சுவரின் அடிப்படை அதன் உயரத்தின் சம அளவாதலால் பாதி அளவாதல் 3 கூறாதல் இருத்தல் வேண்டும். அதன் அகலம் உயரத்தின் பாதி அளவு இருத்தல் வேண்டும். உயரம் கல்வர்கள் கடக்க முடியாத வண்ணம் வேண்டிய அளவு உயர்ந்திருத்தல் வேண்டும். இப்படி இந்த அரணை பற்றி எல்லாம் நமக்கு நூல்கள் எப்படி அரண் அமைந்திருக்க வேண்டும் ஒரு நாட்டிற்கு என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. இந்த பாடல்ல சொல்லுகின்ற பொழுது அந்த மாட்சிகள் எல்லாம் உடையதாக இருப்பினும்
வினை புரிவதன்கண் மாட்சி உடையவர் இல்லாத இடத்து ஏனைய அம்மாட்சிகள் எல்லாம் இல்லாததே ஆகும். இதற்கு எடுத்துக்காட்டாக அந்த வலிமை கொண்ட அதிகன் என்ற சிற்றரசனின் அரணானது வாளை உடைய புகழ்ச்சோழ நாயனாரது சேனை சென்றதும் பழமையான வலிமை அழிந்து கெட்டது என்று நமக்கு சொல்லுகிறார். இது அதிகன், அதாவது இந்த பாடல்ல எப்படி அரண்கள் எவ்வளோ இருந்தாலும் இந்த மன்னருடைய வீரத்தை புரிந்து கொண்டு செயல்படுவது, மாட்சிமையோடு இருப்பது என்பது சொல்லுவது. அப்படி இல்லாம அந்த மன்னனை வெல்வதற்காக சூழ்ச்சி கொண்டு போர் செய்ய புறப்பட்டோமேயானால் அது வீழ்ச்சிக்குதான் அது அடிப்படை. இததான் இங்க சொல்றாங்க. அதத்தான் இந்த மாட்சிகள் எல்லாம் இல்லாததே ஆகும். ஏனைய மாட்சிகள் எல்லாம் இருந்தும் அந்த சூழ்ச்சியோடு செய்கின்ற போரானது அத்தனையும் அழிவுபடுவதற்கு காரணமாக இருக்கும். இங்க புகழ்ச்சோழ நாயனாரது சேனை சென்றதும் அவனுடைய வலிமையெல்லாம் கெட்டு அந்த அதிகன் என்கின்ற அவன் சிற்றரசன் அரணானது வாளையுடைய புகழ்ச்சோழ நாயனாரது சேனை சென்றதும் பழமையான வலிமை அழிந்து கெட்டது என்று நமக்கு இதை சொல்றார். இதனுடைய வரலாறு பார்க்கின்ற பொழுது அந்த சோழ மண்டலத்தை ஆட்சி புரிந்த புகழ்ச்சோழ நாயனார் கருவூரை அடைந்து சிற்றரசர் கொண்டு வந்த திரைகளை பெற்று அமைச்சர்களை நோக்கி, திரை செலுத்தாத அரசர்கள் இருப்பின் கூறுக என்றார். அவர்கள் அருகே உள்ள மலை அரணத்தில் உள்ள அதிகனே திரை செலுத்த மறுப்பவன் என்றனர். உடனே நாயனார் அவன் மீது படையெடுத்து செல்லும்படி ஆணையிடுகின்றார். ஆணையின்படி பெரும் படை திரண்டு அம்மலை அரணை சூழ்ந்து அதனை சிதைத்தது. இது பிறை புராணத்தில் சொல்லப்படுகின்ற அந்த செய்தி. இந்த மலை அரணை வைத்துக் கொண்டு இருந்தவன் அதிகன். அவன் இந்த திரை செலுத்தாதனால சோழ அரசரான புகழ்ச்சோழருடைய வாளுக்கு பட்டான்னு நமக்கு இங்க சொல்லப்படுகின்றது. அடுத்து 76 பொருள் செயல் வகை என்ற வகையிலே பொருள் செயல் வகையாவது பெரும்பான்மையும் நாட்டாலும் அரணாலும் ஆக்கவும் காக்கவும் படுவதாகிய பொருளை செய்தலின் திறம். பொருள் செயல் வகை. இந்த பொருளை வைத்துக் கொண்டு செயல் வகை என்பது எப்படி அமையும் என்பதை இங்க நமக்கு காட்டுகின்றார். வெண்பா உக்கிரனார் மேருவை வென்று ஒன்னு நிதியம் பெற்ற அமையாது குடி காத்தனர் கான் சோமேசா மிக்கு உயர்ந்த குன்றேறி யானை போர் கண்டற்றார் தன்கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை. இதுல ஒரு செய்தி, அதாவது பொருள் உடையவர்கள் அவர்கள் செய்கின்ற செயலுக்கு அஞ்ச மாட்டார்கள். அந்த நிதி பெற்றிருக்கின்ற தன்மையினால் அவர்கள் செய்கின்ற செயல் அதுல ஒரு உரைப்பும் அந்த அஞ்சாமையும் இருக்கும். அதை சொல்லுகின்ற பொழுது அதான் பொருள் செயல் வகை. அதை சொல்லுகின்ற பொழுது இங்க ஒரு உவமையை எப்படி காட்டுறாரு பாருங்க. ஒரு யானை, 2 யானை போர் செய்து கொண்டு இருக்கின்றது. அதனை நேரடியாக பார்ப்பதற்கும் ஒரு குன்றின் மேல் இருந்து கொண்டு பார்ப்பதற்கும் உள்ள வேறுபாடு. இப்போ ஒரு குன்றின் மேல் ஏறி நின்று கொண்டு பார்த்தோமேயானால் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. ஆனா அந்த 2 யானைகள் போர் செய்வதை நாம தெளிவாக அழகாகவே பார்க்கலாம் இல்லையா? அது போல பொருள் உடையவர்கள் செய்கின்ற செயல் வகை என்பதை இந்த இப்படி ஒரு கருத்தை வைத்து நமக்கு இதை சொல்லுகின்றார். பொருளை பார்க்கின்ற பொழுது இந்த பொழிப்புரை, இந்த பாடலுக்கான பொழிப்புரை, சோமேசா தன் கைவசம் நிறைந்த செல்வம் இருக்கின்ற நிலையில் ஒரு செயலை எடுத்துக்கொண்டவன் அதனை செய்தல் எதை போன்றது என்று சொன்னால், ஒருவன் மிக உயர்ந்த மலை மேல் ஏறி நின்று யானைகள் போரிடுவதை கண்டார் போன்றது. இதற்கு எடுத்துக்காட்டாக இங்க வைக்கின்ற எடுத்துக்காட்டியது அப்படின்னா, திருவிளையாடல் புராணத்துல அந்த உக்கிரகுமார பாண்டியர் மேருவை சென்றால் அடித்து வெற்றி கொண்டு பொருந்திய அந்த ஒளி பொருந்திய நிதிகளை பெறுவது போல அப்படின்னு சொல்றார். இந்த மேருவை சென்றால் அடித்து வெற்றி கொண்ட உக்கிரகுமார பாண்டியர் என்பவர் முருகப்பெருமான் எங்க திருப்பரங்குன்றத்திலே, இங்கே மதுரையம்பதியில சொக்கநாத பெருமானும் ஆட்சி செய்கின்றார்.
மீனாட்சி அம்மையும் ஆட்சி செய்கின்றார், முருகப்பெருமானும் ஆட்சி செய்கின்ற தலம் இது. அப்ப இந்த ஒரு ஒரு காலம் உக்கிரகுமார பாண்டியன் மதுரையை ஆண்டு வரும் நாளில் மழை வளம் நீங்கி கடும் வறட்சியாக இருக்கின்றது. மன்னன் ஆலவாய் அண்ணலின் சன்னதி அடைந்து முறையிட்டு வருத்தத்துடன் திரும்பி இரவில் உறங்குகின்ற பொழுது சோமசுந்தர கடவுள் ஒரு சித்தராக கனவில் தோன்றி, வேலவா, இப்பொழுது மழை பெய்தல் அரிது, எனவே அதனை நினைந்து நீ வருந்த வேண்டாம். மேருமலையில் ஒரு குகையில் சேமநிதி இருக்கின்றது. நீ அந்த மேருமலையை சென்றால் அடித்து அதனுடைய ஆணவத்தை எல்லாம் அடக்கி அந்த சேமநீதியை கொண்டு வந்து பஞ்சம் நீக்குக என்று சொல்லி மறைகின்றார் அண்ணல் ஆலவாய் பெருமான். அந்த உக்கிரகுமார பாண்டியராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் அவ்வனமே செய்து அந்த மேருவை சென்றால் அடித்து அதில் இருக்கக்கூடிய சோமநீதியை கொண்டு வந்து நாட்டில் இருந்த பஞ்சத்தை போக்குகின்றார். இது திருவிளையாடற் புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்தி. ஆக எனவே இந்த பொருள் செயல் வகை என்பது இந்த குன்றேறி யானை போர் கண்டற்றார் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை என்ற குறளுக்கு இந்த திருவிளையாடல் புராண செய்தியை காட்டி நமக்கு முனிவர் பெருமான் விளக்குகின்றார். 77வது பாடல் படைமாட்சி. படைமாட்சியாவது அந்த பொருளினால் ஆவதாய படையினுடைய தன்மை, பொருள் வைத்திருக்கக்கூடிய அந்த படையினுடைய தன்மையாக சொல்லப்படுகின்றது. நீ நகைப்ப முப்புறமும் நீராகி மாய்ந்ததே, தூநகையால் பாலமரும் சோமேசா வானின் ஒளித்த கால் என்னா உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். இதுல சொல்லுகின்ற பொழுது அந்த வெண்மை ஒளி வீசும் பற்களை உடைய பார்வதி அம்மையார், அவரை இடப்பாகத்தில் வீற்று அருளும் கோலம் கொண்ட சோமேசா, அம்மையை பாகம் கொண்டிருக்கக்கூடிய பெருமானே, நீ சிரித்து நகை செய்ய திரிபுரங்களும் சாம்பலாகி ஆகாயத்தில் அழிவுற்றது. அந்த முப்புறம் என்பது வானில் பறக்கக்கூடிய 3 அரண்கள். எனவே அது வானில் மாய்ந்ததே என்று சொல்றார். அது பெருமான் பார்க்கின்றார். அந்த முப்புற 3 கோட்டைகளை கட்டிக்கொண்டு அரணாக கட்டிக்கொண்டு அவர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த செருக்கிலே இருக்கின்றார்கள். பெருமான் பார்க்கின்றார், நகைத்தார், சிரித்தார், எரித்தார். அதனால வானின் கண்ணே அந்த சாம்பலாக பறந்தது, வானின் மாய்ந்ததே, அங்கேயே மாய்ந்து விட்டது. அந்த 3 புறன்கள் அரண்களாக கட்டி அவர்கள் இருமாந்து இருந்தது அந்த வானிலேயே மாய்ந்து போனது. அத சொல்லி இங்க எலியாகிய பகை திரண்டு கடல் போல ஒலித்தாலும் நாகத்திற்கு என்ன துன்பம் வந்துவிடும், அந்த நாகம் மூச்சு விட்ட அளவிலே எலி பகை கெடும் என்று சொல்றார். ஆக எலிகள் கூட்டமாக வந்து இருந்தாலும் நாகத்தின் முன்பு அதனுடைய வீரம் எப்படி இருக்கும், அது போல அப்படிங்கிறாரு. ஒரு அற்புதமான செய்திக்கு இங்க முப்புறத்தை எரித்த செய்தியை சொல்லுவது ரொம்ப முனிவர் பெருமானுடைய இதெல்லாம் அவருடைய தனித்தன்மை என்றுதான் சொல்லணும். ஏன்னா இத சொல்லுகின்ற பொழுது அந்த எலியாகிய பகை திரண்டு கடல் போல ஒலித்தாலும் நாகத்திற்கு என்ன துன்பம் நிகழ்ந்து விட போகுது? எம்பெருமானிடத்து வரம் பெற்று அந்த அரக்கர்கள் அசுர வம்சங்கள் எல்லா புராண செய்திகளும் கூறுவது இதுதான் இல்லையா? சூரபத்மன் ஆனாலும் சரி, ராவணேஸ்வரன் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லோரும் கடும் தவம் புரிந்து பெருமானிடத்து வரத்தை பெறுகின்றார்கள். பின்பு பெற்ற வரத்தினாலேயே செருக்குண்டு எம்பெருமானையே எதிர்த்து நிற்கின்றார்கள். அதனால அவருக்கு என்ன துன்பம் வந்துவிட போகுது இல்லையா? அதனால இங்க அப்போ இதை நினைக்கின்ற பொழுது நகைப்பு தான் வருது. எலிகள் கூடி பகை திரண்டு கடல் போல ஒலித்தாலும் நாகத்திற்கு என்ன துன்பம் வந்துவிடும், அது ஒரு மூச்சு விட்டாலே போதும், இது பயந்து ஓடிடும். அது மாதிரி எம்பெருமான் பார்த்தார், நகைத்தார், சிரித்தார், எரித்தார். அந்த அரண்கள் அவன் யாராலும் அழிக்கப்படாத அரண் என்று இருமாந்து கொண்டு செல்லுகின்றார்கள் அந்த மூவரும். பெருமான் சிரித்ததும் அது அதனால வானிலே அழிந்தது என்பதை ஆகாயத்திலே அது மாய்ந்து விட்டது. இதற்கு முன்னாடி பாட்டுல பார்த்தோம், அந்த வீர மகேந்திரபுரி கடலில் அழிவுபட்டது. இந்த அது மாதிரிதான் ராவணேஸ்வரன், அவன் அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய கைலாய மலையை பெயர்த்தெடுக்க விரும்புகின்றான்.
பெயர்த்தெடுக்க முயலுகின்றான். பெருமான் தன்னுடைய பெருவிரல் நுதியினாலே ஒரு லேசா ஒரு அசைவுதான் செய்தார். அப்படியே அவனுடைய 10 தலையும் உருண்டு ஓடின, அலறினான். அதனால நாகத்திற்கு என்ன துன்பம், அது ஒரு மூச்சு விட்டாலே போதுமே, மூச்சு விட்ட அளவிலே இந்த எலி பகை கெடும். அது மாதிரி எம்பெருமானிடத்து அவன் ஒரு அசைவு அசைத்தாலே போதும் இல்லையா? தன்னுடைய அந்த மன்மதன் அம்பு விட்டான், அந்த நெற்றிக்கண்ணை பெருமான் திறந்தார், அவ்வளவுதான், சாம்பலா போயிட்டான். அது மாதிரி முப்புறம் என்பது வானில் பறக்கும் 3 அரண்களால் ஆனது. இந்த முப்புறத்தை எரித்த செய்தியை நமக்கு திருமுறைகள்ல நிறைய பார்க்கின்றோம். திருவாசகத்துல அந்த உந்தியாருங்கிறதுல முழுக்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இதத்தான் இதுல படை மாட்சி என்று வெண்பாவுல வைக்கின்றார். அடுத்து 78 படை செருக்கு. மன்மதனினோடு எதிர்ந்து வீரழிந்து மாண்டாலும் துண்ணு புகழே பெற்றான் சோமேசா, புண் எருக்குங்கும் காண முயலெய்த வம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது. படை செருக்கு என்பது அப்படையது மர மிகுதி. மரம் வீரியம், வீரியம் வெற்றிப்பாடு. இதை சொல்லுகின்ற பொழுது சிங்கத்தின் மேல் அம்பு எய்து அது தவறினாலும் பெருமையுண்டு. ஆனால் நரியின் மேல் அம்பு எய்தி அதன் மார்பை பிளந்தாலும் பெருமை இல்லை. அதுபோல ஒரு சிங்கத்தை அம்பு எய்தி அது தவறுனா கூட அதுல ஒரு பெருமை இருக்கு. ஏன்னா எய்தப்பட்டது சிங்கத்தின் மேல என்று. ஆனா ஒரு நரியின் மேல் எய்தி அது அதனுடைய மார்பே பிளந்து பட்டு போனால் கூட அதுல பெருமை இல்லை. நரிய போய் நரியவா போட்டோம் அப்படின்னு இருக்கிற மாதிரி. அது போல செய்தற்கரிய பெரிய காரியத்தை தொடங்கி முயன்று அது முடிவு போகாததாயினும் பெருமை உண்டு. இழிவான தொழிலை தொடங்கி முடித்தாலும் பெருமை இல்லை. அற்புதமான ஒரு செய்தி. ஒரு பெரிய காரியத்தை செய்ய முற்பட்டு அதுல ஒரு சின்ன தோல்வி வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது பெருமைப்படுதற்குரியதுதான். ஆனா ஒரு சிறிய காரியத்தை செய்து அது வெற்றி பெற்றால் அதுல எந்த பெருமையும் இல்லை என்பதை உணர்த்துவதற்கு இங்க சொல்லுகின்ற பொழுது, இந்த சூரபத்மனால் பெரும் துன்பம் அடைந்து வருந்திய தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிடவும் பெருமான் எம்மிடம் ஒரு புதல்வன் தோன்றி அவனை அழிப்பான் என்று அருளினார். பின்பு சனகாதி முனிவர்களுக்கு தத்துவ ஞானத்தை உணர்த்தும் பொருட்டு ஞான முத்திரை தாங்கி மோன நிலையில் அமர்ந்து அருளினார். தேவர்கள் எல்லாம் எம்பெருமான் யோக நிலையில் இருத்தல் கண்டு வருந்தி அவரை போகமூர்த்தியாக விளங்கச் செய்யும் பொருட்டு திருமாலிடம் முறையிடுகின்றார்கள். திருமால் மன்மதனை ஏவ மன்மதன் அஞ்சினான். பின்னர் தேவர்களின் சாபத்தால் கெடுவதை விட சிவபெருமானது மரக்கருணையால் தண்டிக்கப்படுதல் மிக மேலானது என்று கருதி சிவபெருமானிடத்து தன் பானங்களை விடுகையில் பெருமான் முதல் வெளியால் நோக்க நீராயினான். எனவே இத நமக்கு திருவாவடுதுறை பதிகத்துல மன்மதன் துண்ணு புகழ் பெற்றமை ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழலெல வெளித்தவனே என்றெல்லாம் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளுகின்றார். சிவஞான சித்தியார்ல கண்ணுதல் யோகிருப்ப காமன் நின்றிட வேட்கைக்கு விண்ணுறு தேவராதி மெழிந்தமை ஓரார் மால்தான் எண்ணி வேள் மதனை ஏவ எரிவிழித்து இமவான் பெற்ற பெண்ணினை புணர்ந்து உயிர்க்கு பேரின்பம் அளித்தது ஓரார் என்ற இந்த இதற்கான சான்று நமக்கு நூல்கள்ல சொல்லப்படுகின்றது. ஆக இது என்னது மாட்சி இல்லையா? படைச்செருக்கு. இந்த படைச்செருக்கு என்பது எம்பெருமானுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அந்த தீப்பொறிகளால் வந்தது முருகப்பெருமான். அவர் அந்த சூரபத்மனை அழிப்பதற்கு அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்த பெருமான். அது எவ்வளவு பெருமை! அதே நெற்றி பொறி இவனுடைய வாழ்வையே அழித்தது. ஆக அறக்கரணையும் மரக்கரணையும் ஒரே இடம்தான், ஒரே பொறிதான், பெருமான் அழிப்பதுதான். ஆனால் எப்படி ரெண்டு பிரித்து காண்கின்ற பொழுது எவ்வளவு அந்த பெருமையும் சிறுமையும் உணர்த்தப்படுகின்றது. அதைத்தான் இதுல சொல்றார். பெருமை அதைத்தான் இங்க சொல்லுகின்ற பொழுது சிங்கத்தின் மேல் அம்பு மன்மதினோடு எதிர்த்து வீரழிந்து மாண்டாலும் துண்ணு புகழ் பெற்றான் சோமேசா,
உன்னை இருக்கும் காண முயல் எய்த வம்பினில் யானை பிழைத்தது வேளாண்டி இனிது என்று அதுல சொல்லப்படுகின்றது. எனவே அந்த சோழ மன்னர்கள் எவ்வளவு வீரமுடையவர்கள் என்பதனை காட்ட அந்த நம்ம திருச்சிராப்பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவில், அங்கே அந்த யானையை கோழி விரட்டியதாக ஒரு தலம். அதுல அந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உத்தமர் கோவில், எந்த கோவில் என்ற நினைவில், திருச்சிக்கு அருகே இருக்கின்றது. சரி, 79 நட்பு. இந்த நட்பு என்பது வாக்கரசர் பிள்ளையான் என வலித்தும் ஆற்றல் உற்றார் தூக்கு பிள்ளையார் செலவை சோமேசா நோக்கி நகுதல் பொருட்டன்று நட்டன் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இந்த நட்பு என்பது அரசனுக்கு வினையிடத்து உதவுதாகிய நட்பினை கூறுதல். சிறந்த இலக்கணமுடைய நட்பினர் இன்னர் என்பது ஒருவன் குணங்களை ஆராயாமல் அவனோடு விரைந்து நட்பு கொள்ளின் சில சமயங்களில் அதனால் தீங்கு நேரும். நட்பு கொள்ளும் இடத்து குடிப்பிறப்பும் ஒழுக்கமும் குணநலமும் உடைமையை அறிதல் வேண்டும். நட்பு உடையார்க்கு என்பது இங்கே ஒத்த உணர்ச்சி உடையவர்கள் இருபார் நிகழ்வது நட்பு என்று இதை சொல்றார். இந்த நட்பு என்ற சொல்லுக்கு ஒத்த உணர்வு உடையவர்கள் இருவர்களுக்கு இடையே உள்ள அந்த அன்பு, அது ஒரு பண்பு. இதுதான் நட்பு அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது. இந்த பழியும் பாவமும் தரும் செய்கை துன்பமே பயத்தலால் வேண்டப்படுவது அண்மையின் அதனை மிகுதி என்றும் அது செய்தற்கு முன்னே மீட்டல் வேண்டுதலின் மேற்சென்று என்றும் இன் சொற்கு மேலாமையின் இடித்தல் பொருட்டு என்றும் கூறி அருளுகின்றார். இந்த வெண்பாவில நட்பு கொள்ளுதல் என்பது ஒருவர் முகம் நோக்கி நகைத்து பேசி மகிழ்தல் பொருட்டு அன்று. ஒருவன் வேண்டாத செய்கை செய்ய முற்படுகையில் முற்பட்டு கடிந்து சொல்லுதல் பொருட்டு. இதற்கு எடுத்துக்காட்டாக திருநாவுக்கரசு பெருமான் தமது வலிமையையும் மாற்றாராகிய சமணரது வலிமையையும் ஆராய்ந்தறிந்த திரு ஞான சம்பந்த பிள்ளையார் தீய நாளில் சமணர் மேற்செல்லுதலை கண்டு பிள்ளாய் என்று இவரை அழைத்து பருவத்திற்கு ஒவ்வாத செய்கை என்று வற்புறுத்தி கூறி தடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு அற்புதமான இடம், நன்கு விளங்கி கொள்ள வேண்டிய இடமும் இந்த இடம். பெரிய புராணத்துல 2 பெருமக்களும் அந்த வேதாரண்யம் என்று சொல்லப்படுகின்ற திருமறை காட்டிலே இருக்கின்றார்கள். அப்பொழுது மதுரையில் சமணர்களுடைய இருள் ஆதிக்கம் மிகுந்து இருக்கின்றது. அதனை அகற்றி அருளும் பொருட்டு, இருளை அகற்றி ஒளி பெறச் செய்யும் பொருட்டு ஞானசம்பந்த பெருமானை மங்கையர்க்கரசியார் விண்ணப்பிக்கின்றார். அப்படி விண்ணப்பிக்கின்ற பொழுது திருஞான சம்பந்த பெருமானும் மதுரைக்கு எழுந்து அருளை இசைகின்றார். அப்பொழுது உடன் எழுந்தருளி இருக்கின்ற திருநாவுக்கரசு பெருமான் நாயனார் பிள்ளையாரது இளமையும் சமணரது வஞ்சனையும் நினைந்து நாளினது தீமையும் எண்ணத்தக்கன என்று கூறி தடுக்கின்றார். அதாவது ஞான சம்பந்த பெருமான் அவர் திரு அவதாரம் செய்த நோக்கமே, அவருடைய காலத்திலே அந்த இரு பெருமக்களும் திரு அவதாரம் செய்வதற்கான நோக்கமே என்ன அப்படின்னா, சமணர்களினுடைய அந்த அவர்கள் பரவி இருப்பது, அந்த சமணர்களுடைய ஆட்சி அங்க ஓங்கி இருப்பதை தடுப்பதற்கும், அந்த கொள்கைகள் எல்லாம் மாறுபட்ட கொள்கைகள், அவதூறு உடையது, பொய்யான கொள்கைகள், இது பரவி விடாமல் மக்களை உய்ய செய்வதற்காக உயிர்களின் பொருட்டு உள்ள கருணை காரணமாக இந்த இரு பெருமக்களும் திரு அவதாரம் செய்தனர் என்று நமக்கு புராணம் காட்டுகின்றது. அப்படி இருக்க இவர்கள் அந்த 2 பேருமாக மறைக்காட்டிலே எழுந்தருளி இருக்கின்ற பொழுது அப்பர் பெருமானை திரு ஞான சம்பந்த பெருமான் அப்பரே என்று அழைத்த பெருமைக்குரியவர். அதனால அவருக்கு இவர் மீது அந்த தாய் அன்பு மிக்க இருக்கும். ஞான சம்பந்த பெருமான் குழந்தையாக இருக்கின்றாரே, இவர் இந்த மதுரையம்பதியிலே சமணர்களுடைய ஆட்சி மேலோங்கி இருக்கின்றதே, இவர்களினால் இவருக்கு ஏதேனும் துன்பம் நிகழக்கூடுமோ என்று
அந்த அன்பில் மிகுதியில அவர் அப்படி இருக்கின்றார். அப்பொழுது நாளும் கோளும் சரியில்லை என்று ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகின்றார். அவர் நினைத்திருக்கலாம், அப்பர் சுவாமி நினைத்திருக்கலாம், ஞானசம்பந்த பெருமான் இறைவன் அருள் பெற்றவராயிற்று, இவர் சென்று அதுதான் உண்மையும் கூட இல்லையா? அந்த இவருக்கு ஒன்றும் நிகழ போவதில்லை. இவருடைய ஆற்றல், இவருடைய பக்தி எல்லா இடத்திலும் எல்லாவற்றையும் வெல்லக்கூடியனவாக இருக்கும் என்று ஞானசம்பந்த பெருமான் அங்க கிளம்புகின்ற பொழுதே சரி சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், பெருமான் இருக்கிறார் அப்படின்னு. ஆனா அவருடைய அந்த அன்பு அதையும் மிக்கு அந்த நட்பு, இருவர்களுக்கு உண்டான நட்பு, அதனாலதானே அங்க புண்ணிய கடல் இரண்டும்னு காட்டுறாரு. அந்த நட்பின் மிகுதி, அன்பின் மிகுதி அப்படி அவரை அப்படி சொல்ல வைக்கின்றது. பெருமானே ஞானசம்பந்தா, அங்க கோளும் நாளும் சரியில்லையே, இருந்து செல்லலாமே என்று சொல்ல வைக்கின்றது. அதுக்கப்புறம் ஞானசம்பந்த பெருமான் பரவதியம் பெருமான் கடல் என்றால் பழுது வந்து அணையாது என்று இவருடைய அன்பிற்கு அவர் அந்த வார்த்தையை வைக்கிறார். ஆக அந்த நட்பினுடைய உயர்வைத்தான் இங்க வந்து முனிவர் பெருமான் காட்டுகின்றார். ஏன்னா அவர் சொன்ன பிறகு இவர் கிளம்பி மதுரைக்கு போகிறார். அப்போ சொன்னாலும் சொல்லியும் போகிறாரு அப்படின்னு நம்ம அதை கொள்ளக்கூடாது. என்னன்னு சொன்னால் ஞானசம்பந்த பெருமானுடைய மனம், அங்க அம்மை மங்கையர்க்கரசி அம்மையாருடைய மனம், அந்த மதுரை என்பதில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும், மன்னர் உய்ய வேண்டும், அந்த குடியெல்லாம் உய்ய வேண்டும் என்று இருப்பதனாலேயே இவ்வளவாக விரைவு காட்டுகின்றார். அதான் அந்த விரைவு காட்டுவதற்காக உள்ள தன்மைதான். அந்த இடத்துல அந்த நுட்பங்களை எல்லாம் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். நாவுக்கரச பெருமான் பிள்ளையார் மேற்செல்லுதலை கண்டு பிள்ளாய் என்று அவரை அழைத்து, அது நட்புக்குரிய இலக்கணத்தை இங்கே சொல்லுகின்ற பொழுது சிவஞான சுவாமிகள் அதை நமக்கு இங்கே சொல்றார். நட்பாவது நகுதல் பொருட்டன்று நட்டன் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. அது யாரானாலும் அத நட்பு என்று வந்து விட்டால் இருக்கக்கூடிய, அதுதான் இங்க பெரிய புராணத்துல ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றில சொல்லக்கூடிய பாடல். அரசு அருளி செய்கின்றார் பிள்ளையாய் அந்த அமன் கையர் வஞ்சனைக்கோர் வதி இல்லை, வஞ்சனைக்கோர் அவதி இல்லை, உரை செய்வது உளது உரு கோல் தானும் தீய எழுந்தருள உடன்படுவது ஒண்ணாது என்ன. இது அப்பர் சுவாமியினுடைய கூற்று. அங்க இப்படி கோலும் நாளும் நல்லனவாக இல்லையே, இது ஒண்ணாததாக இருக்கின்றதே, இது அவருக்கு ஒப்பவில்லை, அத சொல்றார் என்று சொல்ல ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு பாருங்க. இருவர்களுக்கு இடையேயான அந்த உரையாடல் எப்படி இருக்கின்றது என்பதனை சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்ற இடம் இது. ஞானசம்பந்த பெருமான் உடனே காட்டுறார், சொல்றார், பரசுவது நம் பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையாது என பகர்ந்து பரமர் செய்ய விரைசெய் மலர்த்தாள் போற்றி புகழி வேந்தர் வேயிரு தோழியை எடுத்து விளம்பினாரே. அங்க வேயிரு தோழி வங்கன் என்கின்ற பதிகத்தை எடுத்து பாடி, பரசுவதியம் பெருமான் கழல்கள் என்று சொன்னால் பழுது வந்து அணையாது. இது நம்ம சைவர்களாகிய அத்தனை பேருக்கும் நமக்கு உரிய உறுதி வாக்கியம், மகா வாக்கியம் என்று சொல்லுகிறார்களே, அது இதுதான். எந்த நிலையிலும் எந்த துன்பமோ தடுமாற்றமோ குழப்பமோ வருகின்ற பொழுது பரசுவது நம் பெருமான் கழல்கள் என்று சொன்னால் பழுது வந்து அணையாது என்று நாம் உறுதிப்பாடோடு பெருமானுடைய கழல்களை நினைக்க 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 அது பழுது வந்து அணையாது. அதான் இங்க நமக்கு இதை சொல்றாரு. என பகர்ந்து பரமர் செய்ய விரை செய் மலர்த்தாள் போற்றி விரைவு காட்டினார். மங்கையர்க்கரசி அம்மையாருடைய அந்த உள்ள கிடக்கை உணர்ந்த ஞானசம்பந்த பெருமான், அதனால விரைவு காட்டுகின்றார். சரி, இதுல இந்த செய்தி நமக்கு இங்க சிவஞான சுவாமிகள் இந்த நட்பு என்கின்ற தலைப்பிலே இருக்கக்கூடிய திருக்குறளுக்கு உரை செய்கின்ற பொழுது இந்த சோமேசர் முதுமொழி வெண்பாவுல இந்த பாடலுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை நமக்கு காட்டி அருள்கின்றார். 80வது பாடல். நட்பு ஆராய்தல். போற்றும் சுசீலன் புயல் பெலனை நீத்த அகன்றான் தோற்று இறைவி இடவும் சோமேசா வேற்றதே ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரீ விடல். நட்பு ஆராய்தலாவது மேற்சொல்லிய இலக்கணத்தாரை ஆராய்ந்து அறிந்தே நடக்க வேண்டலின்
அவரை ஆராயும் திறம். இத நமக்கு சொல்றார். சோமேசா, ஒருவனுக்கு பெறத்தக்க பெயர் என்று சொல்லப்படுவது பேதையாரோடு கொண்ட நட்பிலிருந்து நீங்கி விடுதலை ஆகும். அறிவு இல்லாதவர் பேதையாரோடு நீங்கி விடுதலை ஆகும். இதற்கு எடுத்துக்காட்டாக யாவரும் போற்றும் சுசீலன் என்பவன் அவனை தடுக்கும் புத்தி தோன்றிய அரசி தும்மிடவும் புயப்பெலன் என்னும் அரசனை நீங்கிச் சென்றான் என்பது. இதுக்கு அந்த கதையை படிக்கும் பொழுது இதுக்கு நமக்கு விளக்கம் நமக்கு விளங்கும். வங்க தேசத்து அரசனாகிய புயபலன்கிறது ஒரு அரசன். அவன் முறை வலுவாமல் அரசு புரிந்து வருகின்ற நாளில் ஓராண்டு உத்தராயண புண்ணிய காலத்திலே அந்தணர்களுக்கு தானம் செய்ய விரும்புகின்றான். அதனை கேள்வியுற்ற சுசீலன் என்னும் பிராமணன் விதர்ப்ப தேசத்திலிருந்து அங்கு வந்து அடைகின்றான். பிற அந்தணர்கள் அவனை வரவேற்று மகிழ்ந்து அரசனிடம் அழைத்து சென்று முதலில் இவனுக்கே தானம் வழங்கத்தக்கது என்று கூறி அவனுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துரைத்தனர். அரசனும் மகிழ்ந்து அவனுக்கு தானம் செய்ய முன்வர சுசீலன் அரசனது நெற்றியில் விபூதி இல்லாததை கண்டான். விபூதி அணியவில்லை, திருநீர் அணியவில்லை என்று சொன்னால் என்னால் தானம் பெற இயலாது என்று திருநீர் தரிப்பாயாக என்று கேட்டுக்கொள்கின்றான். ஆனால் எத்தனை கூறியும் அரசன் நீர் அணிய மறுத்து விடுகின்றான். எனவே சுசீலன் வெளியேற முற்படுகின்றான். அப்பொழுது அரசியார் தம்முடைய நாசித்துளையில் ஒரு துருமினை துருகி தும்மி இதுவே தடை, எனவே நிற்க என்று சொல்லுகின்றாள். ஆனால் சுசீலன் அதனை பொருட்படுத்தாது தனது நாடு விரும்புகின்றான். இது உபதேச காண்டத்தில் சொல்லப்படுகின்றது. இது நட்பு ஆராய்தல். ஆக ஒருவனுக்கு நட்பு என்பது ஆராய்ந்து அவனுடைய அறிவிற்கும் பண்பிற்கும் உடையதாக இருத்தல் வேண்டும். அதுல மாறுபட்டு இருந்தால் அதனை நீக்கிக் கொள்ள, விரைவாக சென்று நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த குறள் மூலமாக, இந்த கதை மூலமாக நமக்கு முனிவர் பெருமான் விளக்குகின்றார். துன்மார்க்கத்தில் செல்வதை தடுத்தும் நன்மார்க்கத்தில் செலுத்தியும் விதி வழியால் கேடு சம்பவித்தால் அதனை பகிர்ந்து அனுபவித்தும் உடம்புகளுக்கு ஒளிவு வந்தாலன்றி உயிர்களுக்குள் வேறுபாடு தோன்றாமல் அகமுகத்தால் ஒற்றுமைப்பட்டு அரிய நூல்களை ஆராயந்தோறும் விளையும் இன்பம் போல மிக்க இன்பம் நாளா வண்ணம் பழகுந்தோறும் வளரும்படி சிநேகிப்பதே சிநேகிதத்துக்கு இலக்கணமாகும். ஆக அவ்வளவு அந்த நட்பிற்கு எவ்வளவு இலக்கணம் அழகா நமக்கு இங்க உரை நூலாசிரியர் காட்டி அருளியிருக்கின்றார். தக்கோரிடத்து தக்க இலக்கணம் உடையவரிடத்து நட்பு கொள்ளுதல் வேண்டும். இந்த நட்பு கொள்ளுதல்ல திருக்குறளை அற்புதமா 10 குறளை நமக்கு வள்ளுவர் பெருமான் காட்டி அருளுகின்றார். அதுல இதை எடுத்து நமக்கு இதை சொல்றார். இது எப்பேற்பட்ட செய்தி பாருங்க. இந்த மன்னருடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, இவரிடத்து கொண்ட நட்பு எப்படி இருக்கும், அது வேண்டாத நட்பு, கூடா நட்பு இல்லையா? அதைத்தான் அங்க அந்த புயபலன் என்கின்ற மன்னனுடைய அரசவையில இந்த சுசீலன் அவன் சென்று இந்த பெற்ற செய்தியை நாம பார்க்கின்றோம். ஆக இந்த நட்போட இந்த 80வது குறளோடு முடிகின்றது. அடுத்து பழமை. இந்த பழமை என்பது பழமையாவது நட்டாரது பழையாறாம் தன்மை பற்றி அவர் பிழைத்தன பொறுத்தல். காரண பெயர் காரணத்துக்கு ஆகிற்று. இதுல இங்க தொல்லை நெறி நீலகண்ட நாயனாருடைய சொல்றார். நமக்கு இல்லாளை பற்றி மூல், இது வெண்பா. 81வது வெண்பா பழமை. இல்லாளை பற்றி மூழ்கென்றிடவும் அன்பு குன்றார் தொல்லை நெறி நீலகண்டர் சோமேசா ஒல்லாது அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மை அவர். இது அன்பு நெறி நின்று தொன்று தொட்டு நட்பு பாராட்டி வருகின்றவர்கள். இந்த பழமை மாறாமல் தொன்று தொட்டு பாலிய சிநேகிதம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, தொன்று தொட்டு வரக்கூடியவர்கள். நண்பர்கள் தமக்கு அழிவு வந்தவற்றை செய்தாலும் அவரிடத்து அன்பு நீங்காமல் நிற்பர். இதற்கு எடுத்துக்காட்டாக பழமையான வழியில் வந்த திருநீலகண்ட நாயனார் மனைவியின் உடைய கரம் பற்றி மூழ்குவாய் என்று சொல்லியும் அன்பு குன்றாதவராய் விளங்கினார் என்பது. இந்த திருநீலகண்ட நாயனார் சிவனடியார்களுக்கு மட்களம் குயவனார். அவர் வணைந்து அழித்து
சிவத்தொண்டு புரிந்து வரும் நாளில் இன்பத்துறையில் எளியராகி பரத்தை மேவி வரவே அவர் தம் மனைவியார் அவர் தம்மை தீண்டுவீராயின் எம்மை தீண்டா திருநீலகண்டம் என்று ஆணையிடுகின்றார். அன்று தொட்டு மனைவியையும் பிற மாதரையும் சிந்தையாலும் தீண்டாமல் சிவநெறியில் உரைப்பில் நிற்கின்றார். முதுமை எய்தி வரும் நாளில் சிவபெருமான் அடியார் கோலம் தாங்கி வந்து ஒரு திருவோட்டினை அளித்து இதற்கு நிகர் எதுவும் இல்லை, எனவே இதனை பாதுகாத்து வைத்திருப்பாயாக என்று கூறி செல்கின்றார். பின்பு பல ஆண்டுகள் கழித்து வந்து அந்த திரு ஓட்டினை கேட்கின்றார். நாயனாரும் ஓட்டினை எடுத்து அளிக்கச் செல்கையில் சிவபெருமான் அதனை மறைத்து அருள்கின்றார். எங்கு தேடியும் ஓட்டினை காணாமையால் நாயனார் வருந்தி அடியாராக இருந்த பெருமானிடம் பொறுத்து அருளுமாறு வேண்டுகின்றார். ஆனால் எம்பெருமான் கடிந்து உரைத்து, உண்மையிலே நீர் ஓட்டை இழந்தது என்று சொன்னால் உம்முடைய புதல்வன் கரம் பற்றி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்வீராக என்று சொல்லுகின்றார். அதற்கு நாயனாரோ தமக்கு மகன் இல்லை என்று கூறுகின்றார். அப்படி என்றால் உம்முடைய மனைவியின் கரம் பற்றி மூழ்குக என்று சொல்லுகின்றார். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த மனைவியாரினுடைய அவரை தீண்டாது இருப்பதனால அதற்கும் அவர் யோசிக்கின்றார். ஆனா இங்க பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தம் திரு ஓட்டினை தந்ததன் மூலமாக அடியாரோடு ஏற்பட்ட நட்பினை மதித்த நாயனார் இப்பொழுது அந்த அடியாராலே நம்முடைய சபதத்திற்கு கேடு விளைய நேர்ந்தாலும் அவர் தம் நட்பை இழக்க விரும்பவில்லை. ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அடியாராக வந்து நட்பு கொண்டு விட்டார். அந்த நட்பை இழக்க விரும்பாமல் என்ன செய்யறாரு, உடனே என்னுடைய மனைவி கூட நான் பேசல அப்படின்லாம் வந்து அவர் கதை சொல்லல. மரத்தண்டு கொண்டு கொண்டு மனைவியோடு மூழ்க இசைகின்றார். அதற்கும் அடியார் இசையாது மறுக்கவே அந்த சபதத்தை வெளியிட்டார் என்று அந்த செய்தி பெரிய புராணத்துல நமக்கு சொல்லப்படுகின்றது. அந்த வந்திருக்கக்கூடிய அடியவர் விட்ட அந்த கம்பு அதை பிடித்து கொண்டு மூழ்குகின்றார். இவர்கள் அந்த இருவரும் குளக்கரையிலே பெருமானுடைய காட்சியை பெறுகின்றார்கள். இதெல்லாம் நமக்கு பெரிய புராணத்துல சொல்லிட்டு நீலகண்ட நாயனாருடைய புராணத்திலே வருவது. இதை இங்கே காட்டி நமக்கு முனிவர் பெருமான் இந்த வெண்பாவிலை சொல்லுகின்ற பொழுது பழமையானது பழைமையாவது நட்பு கொண்டவரிடத்து பழையராம் தன்மை பற்றி பாலிய சிநேகிதர்கள் முன்பு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அன்பாக இருந்தவர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அந்த நட்பு காரணமாக இப்பொழுது அவர்களால் அந்த துன்பமோ அல்லது வருத்தமோ நேரிட்டாலும் அதை அவர்கள் பொறுத்து கொள்வார்கள் என்ற செய்தியை இங்க நமக்கு காட்டுகின்றார். அதான் இந்த பழமை என்கின்ற செயல் தலைப்பிலே சொல்லப்பட்ட கருத்து. இதோடு நாம நிறைவு செய்து அடுத்ததாக இருக்கக்கூடிய அடுத்த பதிவிலே நாம சந்திக்கலாம் என்று சொல்லி 81வது வெண்பாவோடு அடியே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் மேல்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.